வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களை. எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் 31 மேலாண்மை நூலாக நமக்கு மோட்டிவேஷன் அளிக்கும் விதமாக 31 அத்தியாயங்களில் எழுதப்பட்ட கட்டுரை இது. 20 அத்தியாயங்கள் வாசித்திருக்கிறோம். கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம். இதிலிருந்து கேட்டாலும் உங்களுக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் தொடர்ந்து வாசிப்பதை உங்களால் கேட்க முடியும். லைக், கமெண்ட் இடுங்கள். பிடித்தவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்போது அத்தியாயம் 21. வாசிப்பவர் மதுமிதா. உண்மை கை கொடுக்கும். மகாபாரதத்தில் ஒரு கதை. பிரகலாதன் மகன் விரோச்சனா கேசினி என்கிற இளவரசியை மணக்க விரும்பினான். இளவரசியின் சுயம்வரத்தில் விரோச்சனாவும் முந்தைய நாளே சென்று மிதப்பாக ஒரு தங்க நாற்காலியில் அமர்ந்தான். வந்த கேசினி இதை பார்த்து துணுக்குற்று, விரோச்சனா, இந்த தங்க நாற்காலியில் அமருவதற்கு அசுரனான உன்னை விட சுதான்வா அமருவது அல்லவா முறை என்றாள். அதற்கு விரோச்சனா, சுதான்வா எந்த விதத்திலும் என்னை விட உயர்ந்தவன் அல்ல என்று பதிலளித்தான். கேசினி, இருக்கட்டும், நாளை என் சுயம்வரத்தில் சுதான்வாவும் வருவான், யார் உயர்ந்தவர்கள் என்று பார்க்கலாம் என்று பதிலளித்துவிட்டு நகர்ந்தாள். மறுநாள் சுயம்வரத்தில் அனைவரும் வர ஆரம்பித்தனர். சுதான்வா வரும்போது அவனது மேதமைக்கும் புலமைக்கும் மதிப்பு கொடுத்து அனைவரும் மரியாதையுடன் வரவேற்றனர். ஆனால் விரோச்சனா தன் இருக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. மாறாக சுதான்வாவை அழைத்து தன் அருகே அமரச் சொன்னான். சுதான்வா அதற்கு, 2 அரசர்கள் அருகருகே அமரலாம், ஒரு தந்தையும் மகனும் அருகே அமரலாம், அல்லது 2 அந்தணர்கள் இணையாக அமரலாம். ஆனால் ஒரு அசுரனும் ஒரு அந்தணரும் இணையாக அமர்வது கூடாது என்றான். விரோச்சனா ஏளனமாக சிரித்தான். ரொம்ப சரியாகச் சொன்னாய். உனக்கு புல்தரையோ அல்லது வெறும் கட்டையோதான் தகுந்த ஆசனம். இந்த மாதிரி அரச அரியாசனங்களுக்கு நீ அருகதையில்லை என்று எகத்தாளமாகச் சொன்னான். தன்னுள் எழும் கோபத்தை அடக்கிக் கொண்டு சுதான்வா அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்ல முயன்றான். விரோச்சனாவின் தந்தை பிரகலாதன் எவ்வளவு மரியாதைக்குரியவர், அந்தணர்களையும் படித்தவர்களையும் அவர் எவ்வளவு பண்புடன் நடத்தினார் என்பதையெல்லாம் நினைவூட்டினான். நீ அப்போது சிறு குழந்தை, உனக்கு இந்த நாகரிகமெல்லாம் தெரிந்திருக்காது என்றான். விரோச்சனாவுக்கு பொறுமையில்லை. யார் உயர்ந்தவர் என்று பார்த்து விடலாம் என்று சுதான்வாவை பல பரீட்சைக்கு அழைத்தான். தன் சொத்து முழுவதும் பந்தயமாக வைக்க தயாரானான். சுதான்வாவிடம் சொத்து இல்லாததால் இருவரும் உயிரையே பணயம் வைக்க வேண்டும் என்றான். சுதான்வா பிரகலாதனையே நடுவராக இருக்க வேண்டினான். இப்போது பிரகலாதனுக்கு தர்ம சங்கடம். அவருக்கு தெரியும் அறிவிலும் பண்பிலும் சுதான்வா மேன்மையானவன் என்று. ஆனால் விரோச்சனா உயர்ந்தவன் அல்ல என்று சொன்னால் தோற்று விடுவான் என்பது மட்டுமல்ல, அவன் உயிரையே இழக்க நேரிடும். உண்மையை நிலைநாட்டி தன் மகன் உயிர் போக காரணமாக இருப்பதா, அல்லது உண்மையை மறைத்து தன் மகன் உயிரை காப்பதா? கடைசியில் உண்மை எல்லாவற்றையும் விட மகத்தானது என்று காரணத்தால் மகனிடம் சொல்கிறார், மகனே, சுதான்வாவின் தந்தை என்னை விட உயர்ந்தவர். சுதான்வாவின் தாய் உன் தாயை விட உயர்ந்தவள். அதேபோல் உன்னை விடவும் சுதான்வாதான் உயர்ந்தவர். இனி உன் வாழ்வு அவர் கையில் என்று சொல்லிவிட்டு உண்மையைச் சொன்ன நிர்மலமான மனதுடன் சுதான்வாவிடம் தலை வணங்கி தன் மகனை மன்னிக்க கோருகிறார். பிரகலாதனின் தர்ம நிலைப்பாடு சுதான்வாவை நெகிழச் செய்கிறது. விரோச்சனாவை மன்னிக்கிறார். இந்த மாதிரி உண்மையை நிலைநாட்டி முடிவில் வெற்றி கண்ட உதாரணங்கள் இந்நாளிலும் நாம் நிறைய காணலாம். ஆரம்பத்தில் பொய் அல்லது அதர்மம் வெல்வது போல், லாபமாக இருப்பது போல் தோன்றினாலும் நிலைத்து கடைசியில் வெல்வது தர்மமும் உண்மையுமே. ஒருமுறை அமெரிக்க கார் நிறுவனம் ஒன்று ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அமெரிக்காவின் தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு அமைப்பு, நேஷனல் ஹைவே டிராஃபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு சோதனை நடத்தியதில் இந்த நிறுவனம் செய்த கார்களில் ஏதோ குறைபாடு உள்ள பகுதி இருப்பதாக தகவல் வந்து இந்த நிறுவனத்தின் மேல் நடவடிக்கை எடுக்க தயாரானது. அந்த குறைபாடான பகுதிகள் பொருத்தப்பட்ட கார்கள் எண்ணிக்கை கொஞ்சமல்ல, சுமார் 4 லட்சம். ஏற்கனவே தயாரிப்பு முடிந்து சந்தைக்கும் வந்துவிட்டது. இந்த நிலையில்
அத்தனையையும் திருப்பி வரவழைத்து ரீகால் குறையை நிவர்த்தி செய்து திரும்ப சந்தையில் அனுப்புவது என்பது சாதாரண விஷயமல்ல. அப்படியே விட்டாலோ அந்த நெடுஞ்சாலை பாதுகாப்பு அமைப்பிடம் மாட்டிக்கொண்டு அதன் பின் தங்கள் நிறுவனத்தின் பெயரே பாழாகிவிடும். பல வருடங்கள் உழைத்து தரத்தில் சிறந்தது என்று சந்தையில் பெயர் வாங்கியிருந்ததெல்லாம் ஒரே நொடியில் மாயமாய் மறைந்து போகும். இதன் நடுவே தங்கள் நிறுவனம் சோதனைக்கு உட்பட நேரலாம் என்ற செய்தி ஊழியரிடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியது. என்ன ஆகுமோ என்று ஒரு கவலையில் ஆழ்ந்தனர் அனைவரும். இந்த நிலையில் நிர்வாகம் தீவிரமாக ஆலோசனை செய்தது. முடிவில் தங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும் அத்தனை ஊழியர்களிடமும் உண்மை நிலையை விளக்கி குறைபாடான கார்களை சரி செய்ய அவர்கள் ஒத்துழைப்பை நாடுவது என்று முடிவாகியது. எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று ஒரு பொய்யான நிலையை உருவாக்குவதில் நிர்வாகத்திற்கு இஷ்டமில்லை. உண்மையை மறைத்து எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று ஒரு மாயத் தோற்றம் தருவதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்தது. அந்த மாயத் தோற்றம் நெடுநாள் தாங்காது என்பதும் புரிந்து போனது. உடனே மேல்நிலை நிர்வாக மேலாளர்கள் முதல் கடைநிலை ஊழியர் வரை அனைவருக்கும் நிலையை உள்ளபடியே விளக்கி ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது. அதோடல்லாமல் அவர்கள் சம்பள செக்கில் கூடவே ஒரு விளக்க குறிப்பு. தொடர்ந்து சில தினங்களுக்கு குழுவாக பிரச்சனையை அலசினார்கள். மேலதிகாரிகள் ஊழியர்கள் என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் தங்களை தொடர்பு கொள்ளும்படி ஊக்குவிக்கப்பட்டார்கள். எந்த ஊழியரும் இது சம்பந்தமாக மனம் விட்டு அலுவலகத்தில் யாருடன் வேண்டுமானாலும் விளக்கம் கேட்டு பேசலாம், ஆலோசனைகள் சொல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டது. தொழிற்சாலையில் முதலில் சலசலப்பு ஏற்பட்டாலும் உடனேயே நிலவரம் ஒரு கட்டுக்குள் வந்தது. நிர்வாகம் தங்களை மதித்து உண்மை நிலையை தங்களுடன் பகிர்ந்து கொண்டது ஊழியர்களிடம் ஒரு நல்லெண்ணத்தை சம்பாதித்து கொடுத்தது. பொதுவாக ஒரு நிறுவனம் நன்றாக போய்க் கொண்டிருக்கையில் எல்லோரும் பிரம்மாதமாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஏதேனும் சற்று தவறாக நேர்ந்தால் உடனே முதல் பாதிப்பு உண்மைக்குத்தான். உண்மை நிலவரம் மூடி மறைக்கப்படும். நாள்பட உண்மை வெளியாகும்போது ஊழியர்கள் நம்பிக்கை இழந்திருப்பார்கள், வெளியேறத் தொடங்குவார்கள். அங்கே விசுவாசம் சுத்தமாக காணாமல் போயிருக்கும். ஊழியர் விசுவாசம் தொலைந்த பின் நிறுவனம் எப்படி சிறக்க முடியும்? முடிவு அதல பாதாளத்தில் விழுவதுதான். ஆனால் இங்கே உண்மையின் சிறப்பை அறிந்த நிர்வாகம் ஒன்றையும் மூடி மறைக்காமல், மாயத் தோற்றம் எதையும் உருவாக்காமல் ஊழியர்களையும் அழைத்து உண்மையை பகிர்ந்து கொண்டபோது அங்கே விசுவாசம் இன்னும் அதிகரித்தது. முன்னைவிட பன்மடங்கு ஊழியர்கள் விசுவாசத்துடன் அக்கறையுடன் உழைக்க தயாராயிருந்தனர். அந்த குறைபாடான அத்தனை கார்களும் திருப்பி வரவழைக்கப்பட்டு துரிதமாக பிழை நீக்கி மீண்டும் சந்தையில் செலுத்தப்பட்டன. நெடுஞ்சாலை பாதுகாப்பு அமைப்பு சோதனைக்கு வரும் அவசியமும் நேரவில்லை. கார் உற்பத்தியில் தடங்களும் இல்லை. ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி தடையில்லாமல் நகர்ந்தது. அத்தியாயம் 21 நிறைவுற்றது. அத்தியாயம் 22 சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.